வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம இந்த வீடியோல டென்மார்க் என்ன எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். நான் டென்மார்க் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு சில சேஞ்சஸ் எனக்கே தெரியும் இல்லையா? இல்ல நம்ம இந்த ஆள் கிடையாது. இப்படி இருக்க மாட்டோமே. இங்க வந்து நம்ம இப்படி மாறிட்டோமே அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்குள்ள நான் வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை நான் உணர்கிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஊர்லலாம் ட்ரெயினில் இடம் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ட்ரெயின் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்பவே ப்ராப்பரான ஜேர்னி. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் சீட்டு கிடைக்கும். ஒரு 70 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோராக சொல்லலாம் நீங்கள் வந்து நல்லா உட்காந்துட்டு தான் போகிறீங்க அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறையா குறுக்கெழுத்து போட்டு விளையாடுறது, நிறைய ட்ராயிங் பண்ணுறது, எழுதுறது, அதெல்லாம் வந்து ட்ரெயினில் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் அப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் கண்டென்ட் எழுதணும் அப்படின்னா இப்படி ட்ரெயினில் தான் எழுதுவேன். அதிகமாக பென் அண்ட் பேப்பரோட கனெக்டடாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. மொபைல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அவ்வளோவா பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த மாதிரி சேனல்லாம் ஆரம்பித்து கண்டென்ட்லாம் எழுதணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ட்ரெயின் ஜேர்னியில் புக்கு படிக்கலாம். பட் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஆல்ரெடி என்னுடைய கல்ச்சுரல் ஷாக் பற்றின வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஈவன் வயசானவங்க கூட அவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க இந்த குளிர்லையும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளிங். நானும் வந்து சைக்கிள் ஓட்டுறேன். டெய்லி ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஓட்டுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறேன். என்னோடய லஞ்ச் டைமிங்கும் இப்போ நான் வந்து மாற்றிட்டேன். நம்ம ஊரில் இருக்கும்போதெல்லாம் எப்படியும் 1 மணி 2 மணி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா 11 to 12க்கு இடையில அந்த டைமில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததான் நாம் இப்போது என்னுடைய பேச்சு வழக்கில் எந்த மாதிரியான மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக இப்போ நம்ம ஊரில் ஒரு கேபு புக் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு ரேப்பிடோ புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டிரைவர் இறக்கி விட்டுட்டு போகும்போது பே பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா பஸ் டிரைவருக்கு கூட நான் தேங்க்யூ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் இருந்து தான் இறங்குற மாதிரி இருக்கும். அப்போது இந்த மக்கள் வந்து தேங்க்யூ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நானுமே வந்து பஸ் டிரைவருக்கு வந்து தேங்க்யூ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து இன்னொரு வார்த்தை பார்த்திங்கன்னா சாரி வந்து நம்ம ஊர்லலாம் நான் அவ்வளோ சீக்கிரம் கேட்டதே கிடையாது. நான் வந்து ரொம்ப யோசித்து அது உண்மையிலே நான் பண்ண தப்பு, அதனால் வேற ஒருத்தவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க, இதுக்கு கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு தோணுனா மட்டும்தான் நான் வந்து சாரி கேட்பேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சாரி ரொம்ப சரளமாக வருது. அதாவது தேங்க்யூ, சாரி இந்த 2 வார்த்தையும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா பாய் சொல்லுவோம், இல்லை டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பாய் நான் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கிட்டேன். அதுக்கு பதிலாக நான் see you சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து see you tomorrow, see you next week, see you அப்படி தான் சொல்கிறாங்க. அதை கேட்டனாலேயோ என்னமோ தெரியல, இப்போ என்னையே அறியாமல் நான் வந்து பாய் சொல்கிறதுக்கு பதிலாக see you தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த வர்பல் ரிலேட்டட் மாற்றம் வந்து ரொம்பவே மைனர், அதாவது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க கூட முடியாது. ஏன்னா எனக்கே இதை வந்து கண்டுபிடிச்சி உணர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றமும் இங்கே வந்ததுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மார்னிங் பர்சனாக என்னை வந்து இந்த ஊர் மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கக்கூடிய ஒரு ஆளாக மாற்றினது வந்து என்னாலேயே நம்ப முடியாத ஒரு விஷயம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய நாளை சீக்கிரமாக தொடங்குறாங்க. நான் முன்னாடியே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லோரும் சீக்கிரமாகவே வந்து வந்துடுவாங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ நானுமே வந்து சீக்கிரம் போக ஆரம்பிச்சிட்டேன். இந்தியாவில் இருந்தோம் அப்படின்னா ஒரு 9 to 9:30க்குள்ளே ஆஃபீஸ் போவோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா 8 மணிக்கு முன்னாடியே நான் ஆஃபீஸில் இருப்பேன். சம்டைம்ஸ் 6:45க்குலாம் நான் ஆஃபீஸ் போயிருக்கேன். ஸோ இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அப்படி இருக்காங்க. 6:30க்கெல்லாம் ஆஃபீஸில் வந்து உங்கள் கொலீக்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நீங்கள் மட்டும் 8:45 9 மணிக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் லேட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? அதனால தான். ஸோ 8 மணிக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாட்டில் என்னென்னா ஃப்ரூட் சிரப். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர் நன்னாரி சர்பத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் நிறையா ஃப்ளேவர் இருக்கும், ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது லெமன். ஸோ ஜஸ்ட்டு அந்த லெமன் ஃப்ளேவர் சிரப்பை வந்து ஒரு நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு குடிக்கலாம். நல்லா இனிப்பாக இருக்கும். இதுவும் இங்கே வந்ததுக்கப்புறமான ஒரு மாற்றம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி டென்மார்க் பற்றி வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.